So hey guys, so let's see. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see about for the no contact kind of a situation. So உங்க பர்சனோட சைட்ல இருந்து எப்போ உங்களுக்கு அந்த ஒரு reconciliation வரும் அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். So when you get the reconciliation and as well as the reunion from your person, and இதுல வந்து நம்ம time durations base பண்ணி நம்ம வந்து cover up பண்ணி பார்க்கலாம். Okay. So before starting the reading, so guys please give your support. And as well as like உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் லிங்க்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see the reading now. ஸோ ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா when comes to things இங்கே நம்ம வந்து பார்க்குறப்போ மேபி நீங்கள் இல்லைன்னா இந்த பர்சன் குவைட் ஒரு 6 to 10 months முன்னாடியிலேருந்து கூட நீங்கள் வந்து பேசாமல் இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு சில பிரேக் கண்டிப்பாக எடுத்திருப்பீங்க. லைக் அட்லீஸ்ட் அந்த ஒரு 6 to 10 months ஆஃப் ஸ்கேல் வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் அந்த ஒரு பிரேக் பீரியட் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அண்ட் சொல்லிஸ் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்க்குறப்போ when comes to உங்களோட பர்சன் வந்து பார்க்குறப்போ சில பேருக்கு உங்க பர்சன் வந்து ஒரு பிளேயரா இருக்க கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மேபி ஏன்னா அவங்க சைட்ல இருந்து பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து அதர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு அவங்களோட லைஃப்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். when comes to could be ஒரு 2 or more people கூட அவங்களோட லைஃப்ல வந்து இன்வால்மெண்டா இருக்கலாம். சில பேர் நீங்க வந்து ஒரு பிளேயரை கூட நீங்க வந்து டேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த பர்சன் வந்து லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு எமோஷனல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த பர்சன் கிடையாது. மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்சன் வந்து என்னன்னா லைக் ஒரு பிளேயரா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிசிக்கல் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் நீடா இருக்கும். ஸோ அவங்க வந்து பிசிக்கலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா வந்து அவங்க வந்து இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்க 2 பேரும் க்ளோஸா இருந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் செக்மெண்ட்க்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு சில ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து கட் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க வந்து மூவ் ஆன் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லயே அவங்க கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து இருக்கலாம். அண்ட் ஆஃப்டர் சம் டைம் அவங்க வந்து அதே மாதிரி த ரிப்பீட்டட் சைக்கிள் தான். ஸோ அந்த ஒரு விஷயம் ரிப்பீட்டடா இங்க நடக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸ்டில் அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு இன்னும் அதர் ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க வந்து போகலாம். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப்லயும் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைக் when comes to the thing பிசிக்கல் திங்ஸ் வந்து நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருப்பாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனோட சைட்ல இருந்து இவங்க வந்து என்னன்னா லைக் ஒரு பிளேஃபுல் அண்ட் ஒரு பிளேயரோட எனர்ஜிஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியா தெரியுது இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்போ. ஸோ மெயினா இந்த பர்சனோட சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் 2 ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அவங்களை தவிர்த்து இந்த பர்சனோட லைஃப்ல அதர் 2 ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல இருக்கதான் செய்யும். ஸோ இவங்க இதே பேட்டர்ன்ல தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இவங்க வந்து எப்படின்னா லைக் அந்த ஒரு டெம்பரரி ரிலேஷன்ஷிப்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி ஒரு டீப் டவுனா வந்து ஒரு ட்ரூவான ஒரு கனெக்ஷன்ஸை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இவங்க வந்து இல்ல. மேக்ஸிமம் அந்த ஒரு பிளேஃபுல் எனர்ஜிஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு செட் ஆஃப் டியூரேஷன் வரைக்கும் தான் இவங்க வந்து கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து விட்டுட்டு இவங்க அதர் ஆப்ஷன்ஸை வந்து அவங்க லைஃப்ல பார்க்கலாம். அண்ட் இதே சைக்கிள் தான் அவங்க வந்து ரிப்பீட்டடா பண்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ இன்கேஸ் லைக் பர்டிகுலர் இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மேபி இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து வித்தின் அ வீக் ஆர் வித்தின் அ மந்த் ஆர் சில பேருக்கு வித்தின் 4 months டைம் பீரியட்ல கூட இவங்க வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இங்க வந்து இருக்கு அப்படின்னா தென் நான் இதுதான் நான் சொல்லுவேன் லைக் டோன்ட் ஜம்ப் இன் டு த கன்க்ளூஷன். சில பேருக்கு இந்த பர்சனோட டேட் ஆஃப் லைக் மேபி அவங்க வந்து இந்த ஜூன் ஜூலை மந்த் கூட அவங்க வந்து பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் ஐ கேன் சி நம்பர் 6 இஸ் வெரி ஸ்பெசிபிக் ஹியர், நம்பர் 4 அண்ட் நம்பர் 6 இஸ் பி லைக் வெரி ஸ்பெசிபிக் ஹியர். அண்ட் அதே மாதிரி லைக் எஸ் ஸோ இந்த பர்சன் திருப்பி வராங்க அப்படிங்கிறப்போ இவங்களை வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. என்னோட சைட்ல இருந்து நான் ஒரு சின்னதா ஒரு கைடன்ஸ் வந்து பை யூனிவர்ஸ் த்ரூ உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க இப்ப இந்த பர்சன் வராங்க அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி நீங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கீங்க, ரொம்பவே பிரேக் எடுத்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் செப்பரேட்டான ஒரு சிச்சுவேஷன் தான் நீங்க வந்து இருந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஸோ லைக் அவங்க திருப்பி வராங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நீங்க வந்து இல்லாம நீங்க வந்து என்னன்னா லைக் அந்த பர்சனை வச்சு நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்க வந்து ஒரு வர்த்தபிளான ஒரு பர்சனா இருக்காங்களா, ஒரு வர்தியான ஒரு பர்சனா இருக்காங்களா, அவங்க உங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, உங்களுக்குரிய அந்த ஒரு டைம் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி யூ ஷுட் நீட் டு செக் ஈச் அண்ட் எவ்ரி திங். நீங்க அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி மூவ்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்க செக் பண்ணாதான் அது உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க அவங்களுக்குரிய ஒரு ஸ்டாண்டோ ஒரு
ப்ரையாரிட்டியோ அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸும் நீங்க வந்து கொடுக்க முடியும். until and unless நீங்க வந்து லைக் ஓகே அவங்க சடனா வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறப்போ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இல்லாம உங்களை தான் அவங்க சூஸ் பண்றாங்க, உங்களுக்கு தான் அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. ஸோ இந்த பர்சன் அந்த ஒரு பிளேஃபுல்னஸ்ல தான் இவங்க வந்து இருப்பாங்க. ஈவன் தோ இந்த பர்சனோட சைட்ல இருந்து நான் நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு சில எனர்ஜிஸ் நான் பார்த்தாலும், அதாவது என்ன உங்க மேல அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸா இருக்கட்டும், உங்க மேல அந்த ஒரு பிரியமா இருக்கட்டும், அந்த லவ் எல்லாமே இந்த பர்சன் உங்க மேல இருந்தாலும் பட் ஸ்டில் இங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்க சைட்ல இருந்து பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க அதர் ஆப்ஷன்ஸையும் அவங்களோட கையில இருக்கு, அதர் ஆப்ஷன்ஸையும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றனால. ஸோ பர்டிகுலரா இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுது அப்படின்னா தென் யூ கைஸ் நீட் டு பி அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் சொன்ன மாதிரி அவங்க திருப்பி வரும்போது ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா அவங்க ஐ மீன் இந்த ஸ்பேஸ் இந்த சென்ஸ் அவங்கள வந்து உங்களோட லைஃப்ல வந்து கம்ப்ளீட்டா நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தான ஒரு பர்சன் அவங்க வந்து இருக்காங்களா, உங்களுக்குரிய ஒரு டைம் டியூரேஷன் ஸ்பெண்ட் பண்றாங்களா, உங்களுக்கு உங்களோட கால்ஸ் அண்ட் மெசேஜுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்களா, அண்ட் நீங்க மெசேஜ் பண்ணாமலே அவங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து உங்ககிட்ட வந்து அவங்க கம்யூனிகேட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சின்ன சின்ன மூவ்ஸா இருந்தாலும், அது ஒரு சின்ன சின்ன மூவ்ஸா இருந்தாலுமே நீங்க அதை வந்து பார்க்க தான் செய்யணும். நீங்க அதை வந்து லைக் வாட்ச் பண்ண தான் செய்யணும் அப்படின்றது தான் மெயின் திங் அங்கே வந்திருக்கு. சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை எதையுமே வந்து விட வேண்டாம். இட் வில் பி கிரியேட் அண்ட் ப்ராப்ளம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ அது அகெயின் வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம். ஸோ டோன்ட் கிவ் தட் மச் ஆஃப் ஸ்பேஸ். அதுதான் இங்க நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லெட்ஸ் see about your person feelings as well. லைக் உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். பட் ஐ கேன் சி லைக் கண்டிப்பா நீங்க இந்த பர்சன் கிட்ட வந்து லைக் ரீயூனைட் அந்த ஒரு ரீகன்சிலேஷன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்சனோட சைட்ல இருந்து பாக்குறப்ப லைக் இவங்க வந்து உங்களை வந்து ஒரு கரெக்டான ஒரு வேலை வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. ஐ விஷ் திங்ஸ் வந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ல மாறணும் அப்படின்றதான் என்னோட ஒரு ஆசையுமே. இவங்களோட சைட்ல இருந்து அந்த ஒரு எமோஷன்ஸ் அதான் சொல்லலாம், எமோஷன்ஸ்க்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது இந்த பர்சனுக்கு. உங்களை பத்தின எமோஷன்ஸ் அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. லைக் அந்த ஒரு லவ்விங் எனர்ஜி எல்லாமே இருக்கு. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் இங்க இந்த பர்சன் கிட்ட இருந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதர் ஆப்ஷன்ஸையும் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க, அதர் ஆப்ஷன்ஸையும் அவங்களோட லைஃப்ல வந்து ஸ்டில் அவங்களோட லைஃப்ல இருக்கு அப்படின்றது மட்டும் தான் இங்க எனக்குமே ஒரு ப்ராப்ளமா தெரியுது. இந்த கேசஸ்ல உங்களுக்கு இருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா. சோ தட் இஸ் தி திங். இங்க அகைன் நம்ம பாக்குறப்ப அவங்களோட எமோஷன் வைஸ் வந்து பாக்குறப்ப திருப்பி அவங்க வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ட் உங்ககிட்ட பேசணும்ன்றதும் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. அண்ட் as well as உங்களோட பிரசன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில நிறைய ஒரு சில பீஸ்ஃபுல்னஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்குது, அவங்களுக்கு மனசுல ஒரு அமைதியோ ஒரு மன நிம்மதியோ அவங்களுக்கு வந்து கொடுக்குது. நீங்க வந்து மேபி ஒரு லைக் சில பேர் உங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்போ அந்த வியூவர்ஸ் நீங்க வந்து சில பேர் அமைதியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சனா இருப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு எப்பயுமே சந்தோஷமா அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. அந்த ஒரு ஜோக்கிங் ஃபன்னி மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. சோ உங்களோட அந்த ஒரு ஆரா, உங்களோட அந்த பாசிட்டிவ்னஸ் அந்த பர்சனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த விஷயம் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து அட்மையர் பண்ண தான் செய்யறாங்க. உங்களோட அந்த ஒரு சின்ன சின்ன யூனிக்னஸ் இந்த பர்சன் உங்ககிட்ட இருந்து ரொம்ப விரும்பலாம். சோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see here guys. பட் நான் சொன்ன அதே ஒரு சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான். நீங்க எல்லாத்தையும் அவங்க சைட்ல இருந்து கன்சிடர் அதை வந்து நீங்க எல்லாமே பார்த்துதான் ஆகணும். எதையுமே வந்து லைக் பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக் மாதிரி நீங்க எதையுமே வந்து விட்டு கொடுத்துட கூடாதீங்க. அண்ட் as well as லைக் ஓகே போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க எதுவுமே நினைக்க வேண்டாம். ஈச் அண்ட் எவ்ரி விஷயமே நீங்க வந்து இம்பார்ட்டன்டா நீங்க வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அந்த பர்சனை நீங்க வந்து ஸ்பை பண்றீங்களோ, ஒரு ஏஜென்ட் மாதிரி ஸ்பை பண்றீங்களோ, நீங்க வந்து ஸ்பை பண்ணி தான் ஆகணும். சோ அவங்க சைட்ல இருந்து சேஞ்சஸ் இருக்கா கம்ப்ளீட்டா அப்படின்றதுக்காக. ஓகே, சோ ஒன்ஸ் அந்த மாதிரி அவங்களோட சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் ப்ரொசீட் வித் தட். until and unless அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இல்ல அப்படிங்கிறப்போ நீங்க அதுக்குரிய ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி உங்ககிட்ட நீங்க எப்பயும் போல கம்யூனிகேட் பண்ணலாம், பேசலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு நார்மல் ஃபைட் கான்வர்சேஷன் அது எல்லாமே ஓகே, தட் இஸ் ஓகே. பட் டோன்ட் கிவ் தட் மச் ஆஃப் ஸ்பேஸ். அவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டி உங்களோட சைட்ல இருந்து கொடுக்க வேண்டாம். until unless அவங்க சைட்ல இருந்து ரிட்டர்ன் பேக் அதே மாதிரி ப்ரையாரிட்டி வர வரைக்கும். ஓகே, சோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் guys. ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசன்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசன்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. சோ guys please give your support. உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் ரிசல்ட்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் திங் guys, லைக்
இது போல இந்த மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். இது எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். அண்ட் as well as உங்களுக்கு இது மூலமா நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். ஸோ கைஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு சில பர்சனல் லிங்க்ஸ் வேணும் அண்ட் ஏதாவது ஒரு சில ப்ரேயர்ஸ் நீங்க வந்து புக் பண்ணீங்க நினைச்சீங்க அப்படின்னாலுமே யூ கேன் ரீச் அவுட் எதர் இன் மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் as well as இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். So see you guys in the next video and I love you all. Take care. Bye bye.